மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள். இப்பயும் வாக்களித்த மக்களை திட்டினீங்கன்னா இன்னமும் உங்கள் பின்னடைவை நோக்கி தான் போகும். அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்கே போனாலும் அந்த கடைநிலை ஊழியர்களை மிரட்டுறது, அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் அங்கே கேமரா இருக்கும். இது மாதிரி இவர்களே பண்ணும்பொழுது இவர்கள் எல்லாரும் புதியவர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுக மீது வெறுப்பில் தான் இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் அவரை ஒரு வீடியோ எடுத்து சிறுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு ரீல்ஸ் போடுறப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருடைய பெருமைச்சு இல்லாமல் வீடியோ போடுறீங்க. இது அப்படியே பேக் ஃபயர் ஆகும். விஜய் ரசிகர்கள் நான்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணி போட்டிருக்கேன். என்னை திட்டினது கிடையாது. திட்டினது எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட். போதை சம்பந்தமான எதிர்ப்பு பேசிட்டு இருக்காரு. போற இடங்கள்ல அவர் போதை சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவர் மேடைகளில் பேசணும். அவர் சொன்னாதான் அது என்னுடைய வரக்கூடிய நண்பா நண்பிகளே தயவுசெய்து இந்த பழக்கத்தை விட்டுருங்க. விஜய் அவருடைய தொண்டர்களை முதலில் அரசியல்படுத்த, அரசியல்வாதி ஆக்கக்கூடிய வேலையை செய்யணும். இன்றைக்கி ஒரு சிறுவனை ஒரு 3 சிறுவர்கள் அடித்து கொண்டிருக்காங்க. நெஞ்சம் நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறதுன்னு திமுக தலைவர் போடுறார். அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் விளாத்திக்குளத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ஒரு 2 வயது சிறுமி குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து. அப்போலாம் முதல்வர் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்போது நீங்கள் அந்த டைம் கொடுக்கணும். இன்னொன்று, விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால அப்படியே ஒரு கட்டாகி இனி போதை இல்லாத தமிழகம், அந்த இதுலேருந்து எல்லாரும் விடுபட்டாங்கலாம் கிடையாது. இன்றைக்கி நடவடிக்கை எடுத்தால் 1 வருஷம் ஆகும் அந்த பீரியடு. இல்லை, அது ஏன் அந்த விமர்சனம் வருதுன்னா, விஜயினுடைய ஆதரவாளராக சமூக வலைத்தளத்தில் இயங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே 714 மதுக்கடைகள் உடனே ரத்து அப்படின்னு போகிறாரு. ஒரே நாளில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டி நகரில் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை அந்த இருக்கிற இடம் கேஸில் இருக்கும். அந்த கேஸ் முடிக்கணும், இந்த இடத்த மாற்றணும், அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களை மாற்றணும், அந்த ப்ராசஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையெழுத்து போட்டு அடுத்த நாளே சினிமா நடக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுறாங்க அடைச்ச கடையை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கடை திறந்துருக்குன்னு இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னன்னா அவங்களுக்கு விமர்சனம் ஆகுது. இவர்கள் இது வரைக்கும் நீங்கள் ரசிகராக இருந்தீங்க, இது வரைக்கும் தொண்டராக இருந்தீங்க, இப்போ ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கீங்க. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கையாள வேண்டிய விஷயம் ரொம்ப கவனமாக பண்ணணும். அவங்க ஆர்வக்கோளர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த விசிட் போகிறாங்க பாருங்கள், டாக்டர் விசிட், ஒரு எம்எல்ஏ விசிட் போகிறாரு. நீங்கள் பொதுவாகவே ஒருத்தருடைய வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா அவங்க அனுமதி இல்லாமல் போடக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாரு, பாத்ரூமை பார்க்குறாரு, உடனே டாக்டர்கிட்ட கையை நீட்டி இப்படி ஆட்டிலாம் பேசுகிறாரு, உடனே பிஜிஎம் போடுறாங்க, சாங் போடுறாங்க, உடனே கட் பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறாங்கன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுக மீது வெறுப்பில் தான் இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் அவரை ஒரு வீடியோ எடுத்து சிறுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு ரீல்ஸ் போடுறப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருடைய பெருமைச்சு இல்லாமல் வீடியோ போடுறீங்க. இது அப்படியே பேக் ஃபயர் ஆகும். முதலில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, விஜய் அவருடைய தொண்டர்களை முதலில் அரசியல்படுத்த, அரசியல்வாதி ஆக்கக்கூடிய வேலையை செய்யணும். குறைந்தபட்சம் அங்கங்கே பயிற்சி கூட்டங்கள் போடணும், எப்படி நடந்துக்கிறன்னு போகணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரியான அந்த பழைய ரீல்ஸ் முகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எல்லாருமே ஒரு அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தில் விஜயை பார்க்குறாங்க. நம்ம எல்லோருமே விமர்சனம் பண்ணியிருக்கோம் விஜயை. ஆனால் பொதுமக்கள் விஜயை ஏற்றுக்கொண்டு அவரை ஆட்சி கட்டில் அமர வைக்கும் பொழுது அந்த ஆட்சி தொடர்றதுக்கு நம்ம ஒரு 6 மாதம் டைம் தரணும். இன்னொன்று, எல்லாருமே புதியவர்கள். நீங்கள் ஒரு திருவள்ளூரில் ஒரு கலெக்டர் இருந்தார், அவர் எப்போவுமே கேமராவோட தான் போவார். சாதாரண கடைநிலை ஊழியர்கள். இன்னொரு கலெக்டர் இருந்தார், உள்ள ட்ரெஸ்ஸே வச்சிருப்பார், 4-5 செட்டு தெரிஞ்சார். இந்த மாதிரி ஒரு செட்டு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்கே போனாலும் அந்த கடைநிலை ஊழியர்களை மிரட்டுறது, அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் அங்கே கேமரா இருக்கும். இது மாதிரி இவர்களே பண்ணும்பொழுது இவர்கள் எல்லாரும் புதியவர்கள். இல்லை, அதுதான் திருத்தி கொள்ளணும் தான் சொல்கிறேன் நான். இல்லை, இது எங்கே எப்படி போகுதுன்னா, இவர்கள் முழுவதுமே தற்குறிகள், ஒன்றும் இல்லாதவர்கள். தற்குறின்னு யாருமே கிடையாது சார். ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, முதலாளி உட்காந்து ஓடுறாருன்னா அவர் ஒருத்தரையும் வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ டிரைவரை பொறுத்த வரைக்கும் முதலாளி தற்குறியா? அந்த முதலாளி ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அந்த டிரைவருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த முதலாளியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தற்குறியா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா, அரசியல்னால் நாங்கள் தான் பண்ணுவோம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற பார்வையும் சரி. இவர்கள் புதியவர்கள். இப்போ தன் தலைவன் வந்துட்டான், எப்படி வந்தாச்சு, அவங்களால இந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் மீள முடியல. அதை கொஞ்சம் ரசிப்போம். விஷயம் எடுத்து நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்தாச்சு. இப்போ ஆனாலும் இன்னும் இப்போ இளையராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சென்னைக்கு வரும்போது வெஸ்டர்ன் மியூசிக்லாம் அவருக்கு தெரியாது. ஆமாம், கிராமிய இசை தான் தெரியும்.
ஆனால் இசை மேலே இருந்த ஈடுபாடு காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னி வரைக்கும் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப தீவிரமாக ஆழமாக போயிட்டார். அவர் தன்ராஜ் அப்படின்றவர்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக் வந்து டிவி ஜிகிட்ட கற்றுக்கிட்டார். இது மாதிரி பல பேர்கிட்ட கற்றுக்கிட்டார் இன்னி வரைக்கும். இப்போ கூட கிளாஸுக்கு போகிறார். நோட்ஸுக்காக அவ்வளோ போனேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது மாதிரி இப்போ இவங்க வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் பயிற்சியை தர்றது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இவங்களை வந்து கட்டமைப்புக்கு வந்து உட்படுத்தப்படும். சில இது வந்து அனுபவத்தில் கிடைச்சிடும் சார். இல்லை, நம்ம வந்து கடுமையாக விஜயினுடைய அரசியல் ஆரம்பத்தில் எதிர்த்திருக்கோம் சார். ஆனால் வந்து ஒரு நான் பண்ணா நீங்கள் நானே சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் நிச்சயமாக வருவார். அப்படி அதாவது இந்த மெஜாரிட்டியோ ஒரு ஆட்சி கட்டில் அமர்வார்னு எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு கணிசமான வாக்கு இங்கே பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எல்லாருக்கும் இருந்தது. கணிசமான சீட்டாக கன்வெர்ட் ஆகும் தான் எல்லாருமே நினச்சோம். இன்னொன்று, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, கடுமையாக நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், அரசியலை தான் விமர்சனம் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி அவர்கள் அரசியலை விமர்சனம் பண்ணதை அவர்களே ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளை சந்திக்கும் போது சார் 100% ஏற்றுக்கிறோம் சார். இல்லை, இப்பயுமே அந்த விமர்சனத்தை வந்து என்னன்னா அரசாங்கத்தை நோக்கி தான் வைக்கிறோம். இப்போ வந்து அவர் அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறேன், ரீல்ஸ் போடுறீங்க, இது வந்து திமுக பண்ண ஒரு தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா அரசு ஊழியர் ஆசிரியருடைய கோவத்துக்கு ஆளாகிறாதீங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது. அவங்களை வீடியோ எடுத்து போட்டு அவங்கள பாட்டு போடுறப்ப அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தா பேக் ஃபயர் ஆயிரும். அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கங்கன்றான். இப்போ நம்ம மக்கள் ஒரு தீர்ப்பு எடுத்துட்டாங்க சார், தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஒரு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை எழுதிட்டாங்க. நம்ம கணக்கு போட்டது, நம்ம கால்குலேட் பண்ணது, நம்ம பார்த்த அரசியல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அவங்க ஒரு தீர்ப்பு எழுதிட்டாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும், வரவேற்கணும், அதை நம்ம வந்து அதன்படி தான் போகணும். இப்போ இந்த அரசாங்கம் வருதுன்னா இவர்கள் புதியவர்களாக இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. அந்த ஆக்டிவையும் அந்த இளைஞர்களையும் ஒரு வழிப்படுத்துங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு வழிகாட்டுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப் நடத்துங்க. அரசியல் எப்படி பார்க்கணும், நடத்தணும், சமூக வலைதளங்கள், முக்கியமாக சமூக வலைதளங்களில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஆளுங்கட்சி இது ஒரு நல்ல யோசனை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு போகிறப்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்த புதுசில் சமூக வலைதளங்களுக்கான ஒரு கூட்டம் போட்டாங்க. வெரிஃபைடு அக்கௌண்ட்டுக்காரங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது, ஆமாம் பண்பாடாக பேசணுன்னாங்க. சார் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் நான்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணி போட்டிருக்கேன், என்னை வந்து திட்டினது கிடையாது. திட்டினது எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டு. அது ஒன்று விஜய் ரசிகர்கள் பேரில் இருக்கும், இல்லாட்டி அவங்க ஒரு டீம் வச்சுருந்தாங்களா, அந்த டீம் எல்லாம் 30 ஃபாலோவர் 50 ஃபாலோவர் இதுன்னு கண்டபடி திட்டுவாங்க. ஆனால் விஜய் ரசிகர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அண்ணா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க பாருங்கள், நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க, இப்படி தான். அதனால் ஆமாம், அது இவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்டம் தோறும் இந்த இது பண்ண தயாராவாங்க. அரசியல் படுத்தணும், சமூக வலைதளங்கள் எப்படி கையாளணும். அரசியல்னா என்னன்றது மாறி போச்சு சார். நீங்கள் அதான் ஆரம்பத்தில் அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவர்களை வந்து இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதோ அதன் வழியில் நீங்கள் போகணும்னு சொல்கிறது. கட்சிக்கு அரசியல் படுத்தினா நீங்கள் கொள்கை அவன் உட்கார வச்சு கொள்கையில கேட்க மாட்டான். ஆமாம், பெரியாரை படி, அம்பேத்கரை படி, அண்ணா படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான், எந்திரிச்சு போயிடுவான். அவனிடம் இந்த அரசாங்கம் எப்படி நடத்துறது, அரசாங்கத்துக்கு நீங்கள் பண்ணினா என்ன கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற குறைந்தபட்ச விஷயத்தையாவது அவன் கொண்டு போய் கன்வே பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது வந்து விஜய் வந்து இந்த போதை சம்பந்தமான எதிர்ப்பு பேசிட்டு இருக்காரு. போகிற இடங்களில் அவர் போதை சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவர் மேடைகளில் பேசணும். அவர் சொன்னாதான் அது என்னுடைய வரக்கூடிய நண்பர்களே தயவுசெய்து இந்த பழக்கத்தை விட்டுருங்க, இதுக்கு அடிமையாகாதீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றுங்கன்னு விஜய் சொன்னால் கேட்பான். விஜய் என்ன சொன்னால் கேட்பான். அருமை. அதை வந்து விஜய் எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்தினாரோ, வலுப்படுத்தினாரோ அதை விஜய் செய்யணும். ஏன்னா விஜய் சொன்னால் கேட்குறது, அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டான். விஜய் என்ன சொன்னால் கேட்குறதுக்கு தயாராக ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்கிட்ட இருக்குது. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய வெற்றியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களில் சீமான் ரொம்ப முக்கியமானவர். அதுலேருந்து மிக சீக்கிரமே மீண்டெழுந்து அவர் இப்போ ஒரு ஆரம்பிச்சிட்டார், மீட்டிங் நடத்தியிருக்காரு. நிஜமாக ஒரு அதுதான் ஒரு தலைவர், கட்சி தலைவனுக்குள்ள ஸ்பிரிட்டு. ஆனால் அந்த மீட்டிங்கில் பேசினில் அவர் வந்து இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த வாக்காளர்களை கடுமையாக விமர்சித்திருக்காரு. இல்லை சார், ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு எல்லாம் வடிவேல் காமெடி ஒன்று இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு பண்டிதர் சின்ன படகுல போவார். படகு ஓட்டுறவன்ட்ட இவர் கேட்பார், இதே மாதிரி தான், உனக்கு இது தெரியும், சீத்தலை சாத்தனார் தெரியுமா, ஐம்பெருங்காப்பியங்கள் தெரியுமா, அகநானூர் தெரியுமா, புறநானூர் தெரியுமான்னு. அவன் அப்படியே ஓட்டிட்டு உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்பான். நீங்கள் எதுக்கு கேட்குறேன், வண்டி ஓட்ட விழுந்துச்சு, நான் குதிக்க போகிறேன், உனக்கு நீச்சல் தெரியுமான்னு. அதனால் சார் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு தலைவர்கள் தெரிஞ்சுக்கணும், தொண்டர்களுக்கு இது தேவையில்லை. எனக்கு நல்லாட்சி தரது இருவா அப்படின்னு அவர் நல்ல கொள்கைகள் கொண்டு போகிறாரு. மாற்று பொருளாதாரம் கூட பேசுகிறாரு. இப்போ நான் சொன்ன அந்த பால் பனை பொருட்கள்லாம் அவர் பேசுகிறது தான். ஆனால் உங்களுடைய இந்த கொள்கை தமிழ் தேசியம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசுக்கு நீங்கள் அரசோட இணையணுன்றதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களை அவங்க தம்பிக்கிட்ட வச்ச கோரிக்கை.
நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைஞ்சு ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் இல்லை வரல. ஒரே ஒரு இது இப்போ வந்து அவருடைய கொள்கையிலே அரசுமயமாற்றி அதை வெளிப்படுத்துறதுக்கு விஜய்க்கு அவர் வந்து ஒரு அட்வைஸாகவே கொடுக்கலாம். அதான் சொல்கிறேன். நீங்கள் மாற்று உற்பத்தியாக இருக்கட்டும், மற்றபடி அரசாங்க வேலையாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற மாதிரியான அவருடைய திட்டங்கள் இருக்கார்ல, இதெல்லாம் வந்து விஜய்கிட்ட நீங்கள் வந்து இதை நீங்கள் அமல்படுத்துங்க, செயல்படுத்துங்க. திரும்ப விஜய் விமர்சனம் பண்ணுறது வந்து மக்கள் தீர்ப்பளிச்சுட்டாங்க சார். நம்ம தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை தலைவனையும் ஏற்றுக்கொள்றது தான் ஒரு ஜனநாயகவாதியாக. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் அவருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள நீங்கள் விமர்சிக்கும் போது முடியாது. 1,70,00,000 பேர் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேருடைய ஓட்டு சிந்தனையும் உங்களுக்கு எதிராக திரும்பும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்கள் மேலே யார் ஓட்டு போட்டனோ நான் விமர்சிக்கப்படும் போது நான் உங்களுக்கு எதிராக தான். இதே தவிர கலைஞர் செஞ்சார். 77ல் தோற்ற பொழுது கடுமையாக மக்களை விமர்சனம் பண்ணார். 80ல் தோற்ற பொழுது 84லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் மக்கள் வந்து அதை எடுத்துக்கல. இப்போ இந்த தேர்தலுடைய ஆரம்பத்தில் கூட நம்ம அந்த நண்பர்கள்ட்ட கேட்டது, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இது ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், யார் கூடயாவது நீங்கள் இணைஞ்சி சில எம்எல்ஏக்கள் வந்தால் உங்கள் கொள்கைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படின்னா அண்ணன் ஒத்துக்க மாட்டாருன்னு அப்படின்னு. இப்போ இப்படியே இன்னொன்று நாங்கள் சொன்னோம், தேர்தலில் தொடர்ந்து நிற்கிறாங்களே அவங்களுக்கே ஒரு சோர்வு ஏற்படும். ஆமாம், தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறோம், அடுத்தும் தோல்வி தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பயிற்சி எவ்வளோ நாளைக்கு பயிற்சி. இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம்னா, எல்லோரும் ஆளுங்கட்சி தான் எதிர்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல கிரவுண்டு இருக்குது, ஆளுங்கட்சியும் எதிர்க்கலாம், மத்திய அரசையும் எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரையும் விட்டுட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஆளை போய் பக்கத்தில் நம்ம கூட நின்று சண்டை போடுறோன்னு போய் அடிச்சுட்டு இருக்கிறீங்க விஜயை. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலகீனமாக்கும்னு சொன்னோம். அதுதான் இதில் நடந்தது. நான் எதிர்பார்த்தது ஒரு 5% வரைக்கும் இறங்குவாருன்னு, அது இன்னும் 1% குறைஞ்சி போச்சு. 3 நினைக்கிறேன், 4 நெருங்கிட்டாங்க. அப்போ அதுக்கு முக்கிய காரணமே ஆளுங்கட்சியை ஆரம்பத்தில் கடுமையாக விமர்சனம் கடைசி 6 மாதங்களில் குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ ஜனங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நிலைப்பாட்டை மாற்றி போனதுனால தான் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இப்பயும் வந்து வாக்களித்த மக்களை திட்டினீங்கன்னா இன்னமும் வந்து அவங்க பின்னடைவை நோக்கி தான் போகும். மக்கள் விலகி நிற்பாங்க. இப்போ திருச்சியில் ஸ்டாலின் போட்டி போடணும் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேர் சொல்கிறாங்க. இப்போ கட்சியில் கூட அது மாதிரி ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து பக்கத்து இலைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்க. அது ஏன்பா ஊற்றுப்பா பாயாசம், நம்மளும் கொஞ்சம் ஊற்றுப்பானோம். அந்த மாதிரி அன்பில் மகேஷ் தான் முதல்ல இதை ஆரம்பிச்சிச்சார். ஏன்னா அவர் தான் அங்கே நின்று ஆகணும், வேறு வழி கிடையாது. இன்றைக்கோ இறுதிராஜா நேராக போய் தலைவரே நிற்காதீங்க, நிலைமை சரியில்லை, எங்கள் சமூகமே பாதிக்கு மேலே தாவேக்கா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாரா? ஆமாம், ஏன்னா அவர் தானே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவர். திருச்சியில் போட்டியிடாதீங்கன்னு சொல்லி. ஆமாம், இத்தனைக்கு இனிக்கோ இறுதிராஜ் அந்த பகுதியில் நல்லா செஞ்சிருக்காரு. அங்கே மேஜர் இது வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க, விஜயும் அதே சமுதாயம், அதனால் இதாகிடுச்சு. மதம் மட்டும் இல்லை, சமுதாயமும். அப்போ இதில் தாவேகா மட்டுமே ஜெயிச்சிருக்குன்னா தாவேகா, அதிமுக, காங்கிரஸு என்ன ஆகுறது? இவரை மறுபடியும் கூப்பிட்டு போய் ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இவரும் அந்த மாதிரி போக மாட்டார், யாராவது அந்த மாதிரி அன்பில் மாதிரி யாரையும் நிற்க வைப்பாங்க. போட்டி கடுமையாக இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் எதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிகாரிகள் எப்படி முன்னாள் முதல்வரை சூழ்ந்து கொண்டு தங்கள் இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்த விடாமல் அதிகாரிகளை கலைஞர் பயன்படுத்தின மாதிரி, ஜெயலலிதா பயன்படுத்தின மாதிரி பயன்படுத்தணும். திறமையானவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த மாதிரி திறமையான அதிகாரிகளை திரும்ப நல்லா பயன்படுத்தினாங்கன்னா பண்ணணும். அதே மாதிரி டெல்லிக்கு அவர் வந்து நல்ல அதிகாரியை ஒரு கனெக்டிவிட்டிக்கு வச்சுக்கணும், ரிலேஷன். ஆமாம், அந்த இதை பண்ணணும். இதெல்லாம் செய்யணும். ஆனால் அதிகாரிகளை நம்பவும் கூடாது. உளவுத்துறையை அவர் வந்து சரியாக பயன்படுத்தணும். அதில் மிஸ் பண்ணார்னா அவர்கிட்ட இந்த மாதிரி ஆகிடும், பழைய முதல்வர் மாதிரி ஆகிடும். அதனால் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒதுங்கி நின்று, எனக்கு தெரிஞ்சு அவரை கணிக்க முடியாதவராக இருக்காருங்க. இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஒரு காரணமாக இருந்தாலும் அமைச்சரவை ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜயினுடைய செயல்பாடு ஒன்று இருக்கும், பொதுமக்கள்கிட்ட அவங்க நேரடியாக அணுகக்கூடியவர்கள் அவங்க தான். விஜய் அணுக முடியாது. அப்படிங்கும்போது அவர்களை கண்காணிக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப முக்கியம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்துறை அமைச்சராக ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஒரு இளம் வயது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கஜானா வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாங்க. கடன் இருக்குன்னு சொல்கிறத விட வலிச்சு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறது வந்து மாறும். அப்போ 2வது தொழில்துறைக்கு போட்டிருக்கவங்கள ஒரு தொழிலதிபர் வர்றாரு அப்படின்னா அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பார், அவர் கீழே ஒரு 2000-3000 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக விஜய் வந்து செயல்படுத்தணும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் 2 பேருமே பண்ணணும். அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரிகளை போடணும்னு தேடி போட்டிருக்காரு.
அதிலே பார்க்குறோம். இந்த கவர்மெண்ட்டை வந்து சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாரு. 2 பக்கமும் கவனம் ரொம்ப வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி. விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு தேங்க்யூ.